ஆளுநர் அவருடைய மாநில அரசுல அவருடைய நிலை என்பது எப்படி இருக்கிறதுனா, நிர்வாக தலைவர், மாநில அரசின் முதன்மை நிர்வாக தலைவர் ஆளுநர் தான். முகவர், அவர் மத்திய அரசின் முகவராக செயல்படுகிறார். பெயரளவு, அவர் பெயரளவிலான தலைவர். உண்மையான தலைவர் முதலமைச்சர் மற்றும் அவரது அமைச்சரவையின் கீழ் செயல்படுகிறது. 7வது சட்ட திருத்தம் 1956. 1956ல ஃபசல் அலி குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டுச்சு. அப்போ 7வது சட்ட திருத்தம் 1956ல ஆளுநர் பற்றிய ஒரு விஷயம் இருந்துச்சு. அது என்னதுன்னா, ஒரு ஆளுநர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் நிர்வாக தலைவராக செயல்படுவார் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதன் அடிப்படையில சில நேரங்கள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டிலே இருப்பாரு, அதே நேரத்துல கேரளாவிலே இருப்பாரு. கேரளாவுடைய ஆளுநர் மகாராஷ்டிராவுடைய ஆளுநராகவும் செயல்படுவார். அது அவருடைய பதவி, அவர் எவ்வளவு நாள் இருப்பாரு அப்படிங்கிறது அவரை நியமிக்கக்கூடியவருடைய ஆணையின் அடிப்படையில பொறுத்து செயல்படும். அடுத்து நியமனம், அவரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். இது என்ன? 2 குடியரசுத் தலைவர் ஒருவரை ஒரு மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கும் போது 2 முக்கியமான வழிகளை பின்பற்ற வேண்டும் என்று நமது அரசியலமைப்பு கூறுகிறது. ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு மாநிலத்துல ஒரு ஆளுநர் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அந்த மாநிலத்தின் முதலமைச்சரை நிச்சயம் கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஏனெனில் மாநில நிர்வாகம் ஸ்மூத்தாக அல்லது சுமூகமாக நடைபெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்த கலந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட வேண்டும். 2வது நிபந்தனை என்னதுன்னா, ஒருத்தரை ஒரு மாநிலத்தில் ஆளுநரா அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவர் அந்த சொந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. அதற்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் அந்த உள்ளூர் அரசியலில் இருந்து விடுபட்டவராக இருத்தல் வேண்டும். 1979 சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசின் முகவராக ஆளுநர் செயல்பட்டாலும் ஆளுநரின் அலுவலகம் மத்திய அரசின் துறை போன்றதல்ல. மத்திய அரசுல பல்வேறு துறைகள் இருக்கு. அதே போல ஆளுநர் அலுவலகம் மத்திய அரசினுடைய துறைகள் கிடையாது. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கட்டளைகளை ஆளுநர் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆளுநர் நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டவர் அல்ல அப்படிங்கிறதுக்காக இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் 1979 சொல்லியிருக்கு. அடுத்து பதவி காலம். ஆளுநரின் பதவி காலம் பொதுவாக 5 ஆண்டுகள். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, குடியரசுத் தலைவரின் விருப்பம் உள்ளவரை அவர் பதவியில் இருப்பார். எப்ப வேணாலும் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரை மாத்தலாம். அதே நேரத்துல அவரை இந்த 5 ஆண்டுகள்ல அவரை 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கலாம். ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு அவரை மாத்தலாம். சட்டப்பிரிவு 158(3)A 7வது சட்ட திருத்தம் வரும்போது இந்த 158(3)A என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் 2ற்கு மேற்பட்ட மாநிலத்தின் ஆளுநராக செயல்படும் போது அவருடைய ஊதியம் 2 மாநிலத்திலிருந்து பிரித்து வழங்கப்படும்.